वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबदबाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिविकृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति वरीदं स्या श्रीचैतन्यं नमाम्यहम्। हरे कृष्णा। ஸோ நேற்று நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பகவான் எது மூலமா வேணா அவதாரம் எடுப்பார். வராகர் பிரம்மாவோட நாசில இருந்து வந்தார். இவர் கர்த்தமரோட விந்துல இருந்து கபிலர் வந்தார். நரசிம்மர் தூண்ல இருந்து வந்தார். ஆனா அதுக்கு அவங்க காரணம் இல்ல, பகவான் தான் சுயமா வர்றாரு அப்படின்னு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவின் அறிவுரைகளை நம்ம குறிக்கோளா ஏற்றுக்கொண்டு அவற்றை செயலாற்ற வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கர்த்தம முனிவர் தன் மனைவிக்கு அறிவுரை கூறினார். எப்படின்னா, நீ உண்மையான தவமும் பக்தி தொண்டும் செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பக்தி தொண்டு கிருஷ்ண உணர்வுன்றது இருக்கு அப்படின்றத அது மூலமா தெரியப்படுத்துறாரு. என்னோட மனைவிதான், நீ சுலபமா வந்துரும் அப்படின்னு சொல்லாம நீயும் பக்தி தொண்டு பண்ணணும், உண்மையா தவம் பண்ணணும், பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்தார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரிஷபதேவரோட உபதேசமும் பார்த்தோம் மாதாஜி. இன்பம் எல்லா இதுக்குமே உயிரினங்களுக்கும் கிடைக்கிறது. நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம். உயர்ந்த விஷயத்துக்காக நம்ம யோசிச்சு அதை கிடைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும். தப்போ திவ்யம் புத்திரக்கா ஏன சத்தும். எதுக்காக தவம் செய்யணும் அப்படின்னா பகவான் அடையறதுக்காக தவம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. கபிலர் அவதாரத்துல அறிவு மட்டும் வெளிப்படுத்துகிறாரு. கிருஷ்ணர் அவதாரத்துல 6 இதுகளையும் அவருடைய புகழ் 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையா வெளிப்படுத்துறாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதையில 2.41 ஸ்லோகத்துல விவசாய ஆத்மிகா புத்தி, அது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க ஒரே புத்தியோட இருப்பாங்க. மத்த இதுல கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்களுக்கு பல கிளைகளை கொண்டது அவங்களோட அறிவு அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ண. அந்த ஸ்லோகத்தை எதுக்காக பார்த்தோம் நம்ம?
அது எனக்கு ஞாபகம் இல்ல மாதாஜி. ஆனா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு Okay. புத்தி ஒரே புத்தி. பிரபுபாதர் சொல்றாரு, ஆன்மீக குருவுடைய கட்டளையை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விவசாயத்திகா புத்தி அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக குருவுடைய கட்டளை தான் விவசாயத்திகா புத்தி அப்படின்னு சொல்றாரு. சோ அதை ஏத்துக்காதவங்களுடைய புத்தி பகுஷாக்கா புத்தி அப்படின்னு சொல்றாரு. பல கிளைகளை கொண்டது. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் துறவு. நம்ம வந்து 13வது பதம் பார்க்கணும். நேத்து பாத்தீங்கன்னா அந்த பொருளுடைய கடைசியில எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஆன்மீக குருவை மதித்தல் என்பது அவருடைய அறிவுரைகளை வார்த்தைக்கு வார்த்தை செயல்படுத்துதல் ஆகும் என்று பொருளாகும். சோ நம்ம பிரபுபாத் சொன்ன ஒரு விஷயத்த கடைபிடிக்கலாம். நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்ன கடைபிடிக்கலாம். நேரத்தை வந்து வீணான வழியில செலவு பண்ணாதீங்க அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு. நேரம் கிடைச்சதுன்னா உடனே ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இது நம்மளால தனியா செய்ய முடியாது. அதனால யார் குரூப்ல முதல்ல ஜாயின் பண்றீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, பிரபுபாத் பிரணாமந்திரம் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது அறமால பண்ணாலும் சரி, இல்ல பாதியில வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால அதனால எல்லாம் தப்பு கிடையாது. நம்ம 4 மணி ஆயிடுச்சுன்னா நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நம்ம வந்து பாகவதம் படிக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை கேட்கறத நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கும். நம்ம எல்லாரையும் போய் ஒன்னும் சொல்ல முடியாது. நாம ஜபம் பண்ணா என்ன பண்ணலாம், ஒருத்தவங்க ஜபம் பண்றாங்கன்னா கண்டிப்பா மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து ஜட விஷயங்களும் போயிட்டு இருக்க, ஒரு பக்கம் நாம ஜபம் போயிட்டு இருக்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். யாராவது முதல்ல ஜாயின் பண்றவங்க கண்டிப்பா என்ன செய்யுங்க, நாம ஜபத்தை செய்யுங்க. அது ஒரு 4 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலும் சரி, ஒரு 10 தடவை சொன்னாலும் சரி, அது வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை. பாகவதம் படிக்கிறதுக்கான அந்த மனோநிலை நமக்கு என்ன ஆகும், உருவாகும். பதம் 13. ஏதாவத்யேவ சுஸ்ருஷா கார்யா பிதரி புத்ரகைஹ பாடமித்யனுமந்த்யேத கௌரவேன குரோர்வச்சக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மகன்கள் தந்தைக்கு இந்த அளவில் துல்லியமாக தொண்டு கட்டாயம் செய்ய வேண்டும். ஒருவர் தந்தை அல்லது ஆன்மீக குருவின் கட்டளைக்கு நன்மதிப்புடன் ஆம் ஐயா என்று கூறி பணிந்து நடக்க வேண்டும். சோ இந்த விஷயம் எல்லாம் யார் சொல்றா, யார் பேசிட்டு இருக்கா பாகவதத்துல? யார் பேசிட்டு இருக்கா? இந்த ஸ்லோகம் யார் சொல்றது? பிரம்மா. பிரம்மா யாரை பார்த்து சொல்றார்? கர்தம முனிவர். வெரி குட். கர்தம முனிவரை பார்த்து சொல்றார், என்னுடைய மகனான நீ நான் சொன்ன அந்த கட்டளைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா நிறைவேற்றி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்றார். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் இரு சொற்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு சொல் பிதரி, மற்றொரு சொல் குரு. மகன் அல்லது சீடன் மறுப்பு ஏதுமின்றி தந்தை ஆன்மீக குருவின் சொற்களை ஏற்க வேண்டும். தந்தையும் ஆன்மீக குருவும் எந்த ஆணையிட்டாலும் வாதாடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், சீடனோ அல்லது மகனோ இது சரியல்ல, என்னால் செயல்படுத்த இயலாது என்று கூறும் நிகழ்ச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அவன் அதை சொல்லும்போது விழுந்து விடுகிறான். தந்தையும் ஆன்மீக குருவும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆன்மீக குரு 2வது தந்தை ஆவார். உயர்ந்த வகுப்பினர் இருமுறை பிறந்தவர் எனப்படும். எப்போதெல்லாம் பிறப்பு பற்றி கேள்வி எழுகிறதோ அங்கு ஒரு தந்தை இருக்க வேண்டும். முதல் பிறவி உண்மையான தந்தையால் இயலுகிறது. 2ஆம் பிறவி ஆன்மீக குருவால் இயலுகிற. சில சமயம் தந்தையும் ஆன்மீக குருவும் ஒருவராகவே இருப்பர். சில சமயம் அவர்கள் வேறுபட்டவர்களாக இருப்பர். எப்படியும் தந்தையின் ஆணை அல்லது ஆன்மீக குருவின் ஆணை தடையேதும் இன்றி உடனே ஆம் என்ற சொல்லுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். வாதாடுதல் இருக்கக்கூடாது. அதுவே தந்தைக்கும் ஆன்மீக குருவுக்கும் செய்யும் உண்மை தொண்டாகும். ஆன்மீக குருவின் ஆணை சீடர்களின் வாழ்வும் ஆன்மாவும் ஆகும் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரா குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனால் தன் உடலில் இருந்தே வாழ்வை பிரிக்க முடியாதது போல ஒரு சீடனால் ஆன்மீக குருவின் ஆணையை அவன் வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாது. ஒரு சீடன் அந்த வழியில் ஆன்மீக குருவின் அறிவுரையை பின்பற்றினால் அவன் நிச்சயம் முழுமை அடைவான். இது உபநிஷத்துக்களில் உறுதி செய்யப்படுகிறது. யார் பரமபுருஷ பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு வேத அறிவுரை தானாகவே வழங்கப்படுகிறது. மண்ணுலகில் ஒருவர் படிப்பறிவு இல்லாதவராக கருதப்படலாம். ஆனால் அவர் பரமபுருஷ பகவானிடமும் ஆன்மீக குருவினிடமும் நம்பிக்கை கொண்டால் ஆன்மீக வெளிப்பாட்டின் பொருள் உடனே அவருக்கும் வெளிப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா.
அப்பா சொன்னா என்ன பண்ணணுமா? சரி அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லணுமா? 2 வயசு குழந்தை கூட செய்யாது இன்னைக்கு. இல்ல, நீ என்னப்பா சொல்றது, நான் வேற மாதிரி, நான் சொல்றது நீ செய் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு. அந்த மாதிரி இருக்கு காலம். ஆனா வேத கலாச்சாரம், ஆன்மீக குரு, தந்தை, இவங்க 2 பேரும் ஒரே ஸ்தானத்துல வச்சு பார்க்கப்படுறாங்க. ரோபா சொல்ற சில சமயத்துல அப்பாவே ஆன்மீக குருவாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தி வினோத் தாக்கூரார் பக்தி சித்தாந்த சரஸ்வதியோடைய ஆன்மீக குரு. அவர் ஆன்மீக குருவானா கௌர்கிஷோர் பாபாஜி கிட்ட தான் போக சொன்னார். ஆனா அவருக்கு அவர் தான் ஆன்மீக குருவா இருந்து ஆன்மீகத்துல வழிகாட்டினார். அதே மாதிரி சில பிரபுபாதர், அவருடைய தந்தை கௌர்மோகன் தே, அவரும் வந்து பிரபுபாதருக்கு சின்ன குழந்தையில இருந்தே கிருஷ்ண பக்தியை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியே வளர்த்தார். கிருஷ்ண பக்தியிலே தான் பிரபுபாதர் வளர்ந்தார். அப்பா எப்படி பூஜை பண்றார், அப்பா எப்படி கோவிலுக்கு போறார், அப்பா எப்படி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றார், இதெல்லாம் பார்த்து சின்ன வயசுலயே அபய்சரன் என்ன பண்றார், தானும் அப்பா பண்ற மாதிரியே பண்றார். சோ அதனால இவங்கெல்லாம் ஒரு விதத்துல மிகச்சிறந்த ஆன்மீக குருவா செயல்படுறாங்க. ஆன்மீக குரு அவருடைய அந்த ஆணைய ஒரு சீடன் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லப்படுது அப்படின்னாக்க, வாழ்வும் ஆன்மாவும் ஆகும் என்று விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் குறிப்பிடுகிறார். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். கோவில்ல வந்து ஆரத்தி நடந்துகிட்டு இருக்கு, பகவானுடைய அலங்காரம். அப்பதான் வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணி கோவிந்த மாதி புருஷன் பாடிட்டு இருக்காங்க, ஆரத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்தர் வந்து உங்ககிட்ட சொல்றார், இந்த மாதிரி குரு மகாராஜர் வந்து உன்னை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உடனே போகணும் மாதாஜி. உடனே போனா சரின்னு நாம வந்து இல்ல இந்த ஆர்த்தி முடியட்டும், நான் வரேன், ஆர்த்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? உடனே போகணும், உடனே போயிடணும். உடனே கூப்பிடுறாருன்னு சொல்லி சொன்ன உடனே உடனே போயிடணும். அந்த மாதிரி எந்த கட்டளை, எந்த சேவை எந்த நேரத்துல சொன்னாலும் உடனே செய்யணும். இல்ல இப்பெல்லாம் என்னால சேவை செய்ய முடியாது அப்படின்னா சொல்லக்கூடாது. எப்ப என்ன சேவை கிடைக்குதோ உடனே அந்த சேவையை செய்யணும். ஆன்மீகர்களுடைய கட்டளையை நாம நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு சமயம் குரு மகாராஜர் வந்து கும்பகோணத்துக்கு வந்திருந்தார். அந்த கோவில் அடிக்கல் நாட்டுறதுக்காக வந்திருந்தார். அப்போ சென்டர் மாடியில இருக்கு, கீழே தான் தங்கி இருந்தார், கீழ் வீட்டுல தான் தங்கி இருந்தார். அது என் தம்பி வீட்டுல தான் தங்கி இருந்தார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஏசி வந்து சரியா வேலை செய்யல. அப்ப அங்க யாரும் கிடையாது இல்லையா, வீட்டுல கீழே யாரும் கிடையாது, எப்பயாவது அவங்க வரும்போதுதான் தங்கிக்கிறாங்க. ஆனா எல்லாம் செக் பண்ணி குருமராஜ் வந்து தங்க போறாரு அப்படின்னு உடனே எல்லாமே செக் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணல, ஏசி ஒர்க் பண்ணல. அப்போ மேல சட்டை கூட போடாம வண்டி எடுத்துக்கிட்டு அவசரமா ஒரு பக்தர் போயிட்டே இருந்தார். என்னடா அது, பக்தர்கள் எல்லாம் இவ்வளவு அவசரமா போறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல ஏசி ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கையோட போய் அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து, அந்த இன்னும் குருமராஜ் வரல, வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது. சட்டை கூட போடல, மேல் சட்டையை கூட போடல, போடாம அவங்க வந்து கிளம்பி ஓடுறாங்க. இப்போ நினைச்சேன், ஆன்மீக குருவுக்காக சேவை செய்யணும்னு வரும்போது எதையுமே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, வேகமா போய் அந்த காரியத்தை நிறைவேற்றணும். அவர் வரத்துக்குள்ள என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் செயல்பட்டாங்க. இங்க வந்து உபநிஷதங்களுடைய ஒரு மந்திரத்தை பிரபுபா சொல்றார். எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ தஸ்யைகா கதிதா ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்வேதாஸ்வத உபநிஷத்து நினைக்கிறேன். எஸ்ய தேவே பராபக்திர், நாம வந்து ஸ்லோகம் நெற்று பண்ணி பகவத்கீதையோட முக்கிய ஸ்லோகம் 108 ஸ்லோகம் நெற்று பண்ணி, இல்ல 700 ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணி, பாகவத்துடைய 18,000 ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணாலும் கிருஷ்ணரை பத்தி நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. யார் ஒருத்தருக்கு ஆன்மீக குரு மேலையும் பகவான் மேலையும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ, அவங்களுடைய இதயத்துல இந்த வேத ஞானம் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு உபநிஷதம் சொல்றது. எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ. பகவான் மேலையும் ஆன்மீக குரு மேலையும் எப்படி இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இல்லைன்னா புக்கு படிச்சு நம்ம எல்லாம் என்ன ஆயிடலாம், பக்தர்கள் ஆயிடலாம். ஏன் நம்ம ஆக மாட்டேங்கிறோம், ஏன் ஆக மாட்டேங்கிறோம்? பகவத்கீதை எத்தனையோ காலமா இருக்கு இல்லையா, குறைந்தபட்சம் 5000 வருஷமா இருக்கு. யாராவது அதை பத்தி சட்டை பண்ணிருப்போமா, இல்ல அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்போமா? இப்ப கூட பகவத்கீதை புக்கு உண்மை உருவில் இருக்கு.
எடுத்து படிச்சு யாரை விட என்ன ஆகலாம், பக்தர் ஆகலாம். ஆனா என்ன தேவைப்படுது, ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது. டைரக்டா பிரபுபாதரை படிச்சு எத்தனையோ பேர் பக்தர் ஆயிருக்காங்க. ஆனாலும் ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி வேதத்துல எல்லாமே பகவான் வைக்கல, பக்தர்களுடைய இதயத்துல வச்சிருக்கார். பக்தர்களுடைய இதயத்துல வச்சிருக்கார். ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்த கத்துக்க முடியாது. ஒரு சேவை செய்யணும் அப்படின்னாக்க ஈஸியாலாம் கத்துக்க முடியாது. பணிவோடு சேவை செய்ய 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 அப்போ ஒவ்வொரு விஷயங்களா நமக்கு வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. போன உடனே எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க. இதுதான் அப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் யாரும் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக குரு மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்க ஒருத்தருக்கு படிப்பே தேவையில்லை. ஒருத்தருக்கு சமஸ்கிருத கல்வியோ பெரிய இலக்கண இலக்கிய அறிவோ எதுவுமே தேவையில்லை. நல்ல ஸ்லோகம் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பகவான் அவரை ஏத்துப்பார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னாக்க, ஸ்ரீரங்கத்துல ஒரு பிராமணர், இந்த லீலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பிராமணருக்கு பகவத்கீதை படிக்கவே வராது, ஒரு ஸ்லோகமும் படிக்க வராது. ஆனா நித்தியம் பகவத்கீதை வச்சு உட்கார்ந்துருப்பார், அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பார். அப்போ அங்க இருக்கிற பண்டிதர்கள்லாம் அவரை கேலி பண்ணுவாங்க. என்ன ஸ்லோகம் தெரியும் உனக்கு, சுட்டு போட்டா கூட சமஸ்கிருதம் வராது, நாக்குல தர்பை போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா கூட உனக்கு ஒரு வார்த்தையும் வராது. ஆனா நீ என்னமோ பெரிய படிக்கிற மாதிரி பகவத்கீதையை உட்கார்ந்து வச்சு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் சைத்தன்ய மகாபிரபு அந்த காட்சியை பாக்குறாரு. அவர் கேட்கிறாரு, ஏயா நீங்க அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன காரணம், உங்களுக்கு படிக்க தெரியலங்கிற வருத்தமா என்ன, இல்ல மத்தவங்க எல்லாம் இப்படி கேலி பேசுறாங்களே, எதனால நீங்க இப்படி வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், எனக்கு எதுவும் சமஸ்கிருதம் எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா என்னுடைய ஆன்மீக குரு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, பகவத்கீதையை படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல எனக்கு ஒரு அக்ஷரம் கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னுடைய பகவான் எப்பேற்பட்ட பகவான், ஆனா அர்ஜுனனுக்காக என்னுடைய பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேர ஓட்டிட்டு இருக்காரு. இதை நினைச்சு நினைச்சு எனக்கு என்ன ஆகுது, அப்படியே அழுக வருது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவரை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறார். நீதான் வந்து பகவத்கீதையை உண்மையா புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்ற. மற்ற பாண்டித்ய நம்ம வந்து அந்த மீட்டர் எல்லாம் அழகா சொல்லலாம், ஆனா அதுக்காக நமக்கு பகவத்கீதை புரிஞ்சிடுமான்னா புரியாது. ஆன்மீகருடைய கருணை இருந்தா தான் பகவானுடைய அந்த எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தப்படும், பகவானை பத்தின எல்லாமே வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிப்படுத்தப்படும் அப்படிதான் சொல்லப்பட்டது. நாமளா ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிறது கிடையாது. இமா துகிதரக சத்யஸ்தவ வத்சகமத்யமாக சர்கமேதம் பிரபாவை சர்வை ப்ரும் ஹயிஷ்யன்யனேகதா. பகவான் பிரம்மா பின்னர் கர்தம முனிவரின் 9 பெண்களை போற்றி கூறினார். மெல்லிய இடையுடைய உங்கள் பெண்கள் நிச்சயமாக கற்புள்ளவர்கள். அவர்கள் பல வழிகளிலும் தங்கள் சொந்த சந்ததியினால் படைப்பை அதிகரிப்பவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுதான் சிறந்த பெண்கள் மூலமா சிறந்த கணவன்களை அடைஞ்சு நல்ல குடிமகன்களை அவங்க வந்து உருவாக்க முடியும், நல்ல பிரஜைகளை உருவாக்க முடியும். ஒரு பெண் எப்படி இருக்கணும், கற்புள்ள பெண்ணாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இல்லாம இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னாக்க இன்னைக்கு நாம பாக்குற சமுதாயம் மாதிரிதான் இருக்கும். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மா மக்கள் தொகை அதிகரிப்பது பற்றியே கருத்துடன் இருந்தார். அவர் கர்தம முனிவர் ஏற்கனவே 9 நல்ல பெண்களை பெற்றதை பார்த்த பொழுது அந்த பெண்கள் மூலம் பல குழந்தைகள் பிறந்து மண்ணுலகின் படைப்பு கொள்கையின் மூலம் பல குழந்தைகள் பிறந்து மண்ணுலகின் படைப்பு கொள்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வர் என்று எதிர்பார்த்தார். அதனால் அவர் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். சுமத்தியமா என்ற அழகிய பெண்ணின் நல்ல மகள் என்பது பொருள். அவளுக்கு மெல்லிய இடை இருந்தால் பெண் அழகானவர்களாக கருதப்படுகிறாள். கர்தம முனிவரின் எல்லா பெண்களும் அதே அழகிய தோற்றம் உடையவர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே அத்தஸ்த்வம் ருஷி முக்யோப்யோ யதா சீலம் யதா ருச்சி ஆத்மஜாக பரிதேஹ்யத்ய விஸ்ருணி யசோ புவி. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் பெண்களின் மனநிலை ரசனைக்கு ஏற்றபடி அவர்களை முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதன் மூலம் இந்த அண்டம் முழுவதும் உங்கள் புகழை பரப்புங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன இருக்கு, அவங்களுடைய மனோநிலை, அவங்களுடைய விருப்பம், இது ரெண்டுமே வந்து
பார்க்கப்படுது. சும்மா வந்து கம்பல் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கல. யாருக்கு வேணா அப்படி தூக்கிலாம் கொடுத்துடல. ரெண்டுமே பாக்குறாங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி ரசனை இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தெய்வத்திரு அரச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். மரிச்சி, அத்ரி, அங்கீரா, புலஸ்திய, புலக, கிரது, புருகு, வசிஷ்டர், அதர்வா ஆகிய 9 பேரும் முதன்மை பெற்ற ரிஷிகள் அல்லது முனிவர்கள் ஆவர். இந்த எல்லா முனிவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். பிரம்மா கர்தம முனிவருக்கு ஏற்கனவே பிறந்திருந்த 9 பெண்களையும் இந்த முனிவர்களிடம் ஒப்படைக்க விரும்பினார். இங்கு இரு சொற்கள் யதாசீலம், யதாருசி ஆகியவை குறிப்பிடும்படி பயன்படுத்தப்பட்டுள்ளன. பெண்களின் நடத்தை பட வேண்டும். இதுவே ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் கலையாகும். பெண்ணும் ஆணும் கலவியை கருத்தில் கொண்டு மட்டும் இணையக்கூடாது. சிறப்பாக குணம், ரசனை போன்ற பிற இயல்புகளும் கவனிக்கப்பட வேண்டும். ரசனையும் குணமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபட்டால் அவர்கள் சேர்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்திய திருமணங்களில் முதலாக பெண் பிள்ளையின் ரசனையும் நடத்தையும் பொருத்தி பார்க்கப்பட்டன. பின்னர் அவர்கள் மணந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். இது அந்தந்த பெற்றோர்களின் வழிகாட்டலின் கீழ் நடைபெற்றது. பெற்றோர் ஜோதிடத்தில் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ரசனை, குணம் இவற்றை பார்த்து அறிந்து பிறகு அவை பொருந்தினால் அப்பொருத்தம் தேர்ந்தெடுக்கப்பெற்றது. இந்த பெண்ணும் பிள்ளையும் பொருத்தமானவர்கள். அவர்கள் மணந்து கொள்ள வேண்டும். பிற கவனிப்புகள் அத்தனை முக்கியமானவை அல்ல. அதே முறை படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மாவால் அறிவுறுத்தப்பட்டது. உங்கள் பெண்களின் ரசனைக்கும் குணத்துக்கும் ஏற்றபடி ரிஷிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சோதிட கணக்கின்படி ஒருவர் தெய்வ குணம் சேர்ந்தவரா அசுர குணம் சேர்ந்தவரா என்பதன்படி பிரிக்கப்படுகிறார். அந்த வழியில் துணை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தெய்வ குணம் மிக்க ஒரு பெண் தெய்வ குணம் மிக்க ஒரு ஆணிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அசுரகுணம் மிக்க ஒரு பெண் அசுரகுணம் மிக்க ஒரு ஆணிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பின்னர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பர். ஆனால் பெண் அசுரகுணம் மிக்கும் ஆண் தெய்வகுணம் மிக்கும் இருந்தால் பிறகு அந்த ஒப்புமை மாறுபாடானது. அந்த திருமணத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் அவர்களின் தன்மை குணத்தின்படி மணப்பதில்லை. ஆதலால் பெரும்பாலான திருமணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதில்லை. விவாகரத்து ஏற்படுகிறது. இது பாகவதத்தின் 12வது காண்டத்தில் கலியுகத்தில் திருமண வாழ்வு கலவியை மட்டும் கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணும் பெண்ணும் கலவியில் மகிழும் போது அவர்கள் மணந்து கொள்கிறார்கள். கலவியில் குறைவு இருந்தால் அவர்கள் பிரிகிறார்கள். அது உண்மையான திருமணம் அல்ல. ஆனால் பூனைகளும் நாய்களும் போன்று ஆண்கள் பெண்களின் சேர்க்கையாகும். அதனால் தற்காலத்தில் உருவாகும் குழந்தைகள் சரியான மனித உயிராக இருப்பதில்லை. ஒரு குழந்தை ஒரு நல்ல தந்தை தாய்க்கு முதலில் பிறக்கிறது. பின்னர் மீண்டும் அது ஆன்மீக குருவாலும் வேதங்களாலும் பிறக்கிறது. முதலில் தாயும் தந்தையும் இந்த உலகில் அவர் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். பிறகு ஆன்மீக குருவும் வேதங்களும் அவனுக்கு 2ஆம் தந்தையும் தாயும் ஆகின்றனர். குழந்தைகள் பெறுவதற்கான திருமணத்தின் வேத முறைப்படி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அகநிலை அறிவில் அறிவொளி பெற்றனர். ஒரு குழந்தை பெறுவதற்கு அவர்கள் சேரும்போது எல்லாம் கூர்ந்ததாய் அறிவியல் பூர்வமாக செய்யப்பட்டன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலம் நடைமுறை எதுவுமே இன்னைக்கு இந்த பொருளுரைக்கு ஒத்து வர நடைமுறைகள் தெரியாது. பிரபுபாதர் 40 வருஷம் முன்னாடி சொல்றாரு அப்படின்னாக்கா நம்ம இது கூட என்ன எத்தனை வருஷம் சேர்த்துக்கணும்? ஒரு 60 வருஷம் சேர்த்துக்கணும். பிரபுபாதர் அப்போ சொல்லியிருக்காரு 40 வருஷம் முன்னாடி அப்படின்னா, இப்ப பிரபுபாதர் இதெல்லாம் எழுதி முடிச்சு 60 வருஷம் ஆயிடுச்சு. சோ அதனால 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்துக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமணங்கள் எல்லாம் இந்த மாதிரி நடைபெற்றது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்த்து இல்லையா? இன்னைக்கும் ஜாதக பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா? ஜாதக எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்லாம் பாக்குறாங்க. சில பேர் பாக்குறாங்க. ஆனா பெரும்பாலான திருமணங்கள் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. சோ அப்போ தீட்சை அப்படிங்கிறது 2வது பிறப்பு. ஹரிநாம தீட்சை கிடையாது. அடுத்த தீட்சை த்விஜ அப்படிங்கிறது இஸ்கான்ல 2 விதமான தீட்சைகள் இருக்கு. முதல் தீட்சை ஹரிநாம தீட்சை. ஹரிநாம தீட்சையே போதுமானது. ஹரிநாம தீட்சை பகவான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். எந்த சந்தேகமும் அதுல கிடையாது. ஹரிநாம தீட்சையே போதுமானது. ஹரிநாம தீட்சையின் போது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நமக்கு கொடுக்குறாங்க. ஹரியுடைய பெயர் ஞாபகப்படுத்துற மாதிரி நம்மளுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுது. நமக்கு துளசி மாலை ஜபம் செய்ய கொடுக்குறாங்க.
கழுத்துல வந்து போட்டுக்கிறதுக்கு துளசி மாலை கொடுக்குறாங்க. ஸோ அது யாகம் எல்லாம் செய்து பகவானுக்கு முன்னாடி, வைஷ்ணவர்களுக்கு முன்னாடி, அக்னிக்கு முன்னாடி நாம சத்தியம் செய்து கொடுக்கிறோம். என்ன சத்தியம் செய்து கொடுக்கிறோம்? நான் 16 மாலை ஜெபம் பண்ணுவேன், நான் 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கிறோம். வேற எதுவும் கிடையாது. நீங்க கோடி கோடி கொடுத்தாலும் சரி, அதனால தீட்சை எல்லாம் கிடைக்காது. இந்த உறுதிமொழியை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்மீக குரு கேட்பார், என்னுடைய பிரச்சார பணிக்கு நீ உதவி செய்வியா அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்னால முடிந்த உதவிகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். அந்த உறுதிமொழியை நம்ம கொடுக்கிறோம். அது முதல் தீட்சை, ஹரிநாம தீட்சை. ஹரிநாம தீட்சை வாங்குறதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, பகவத்கீதையை குறைந்தபட்சம் 3 முறை வந்து ஒருத்தர் வந்து படிச்சிருக்கணும். ஒரு 6 மாசமாவது 16 மாலை கண்டிப்பா ஜெபம் செஞ்சிருக்கணும். 6 மாசம் 4 சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணிருக்கணும். குறைந்தபட்சம் 6 மாசம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம், எப்படியோ அவங்களுடைய ஸ்பீடை பொறுத்து. அதுக்கப்புறம் பிரபுபாதருடைய மற்ற புத்தகங்கள் அதையும் வந்து ஒருத்தர் படிச்சிருக்கணும். கொஞ்சம் தேர்வுகள் எல்லாம் இருக்கு. எங்களுடைய திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜருடைய தீட்சை முறையில தேர்வுகள் இருக்கு. அந்த தேர்வுகளை நம்ம வந்து எழுதணும். கேள்விகள் இருக்கும், எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். அந்த தேர்வுகளை எழுதணும். மற்ற ஆன்மீக குரு இஸ்கான்லயே மற்றவங்க கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. சில பேர் வந்து சேவையை மட்டும் பார்த்து கொடுக்குறாங்க, சில பேர் வந்து கோவிலுக்கு அவங்க ரெகுலரா வர்றாங்க, அது மாதிரிலாம் செய்யறாங்க, அந்த மாதிரி பார்த்து கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா என்னுடைய ஆன்மீக குருவான திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜர் வந்து இந்த முறையை வச்சிருக்காரு. அதாவது நமக்கு தத்துவங்கள் சரியா தெரிஞ்சிருக்கணும். பாகவதம் முதல் காண்டம் படிச்சிருக்கணும். சோ இந்த மாதிரி அப்போ இதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதில் சொல்ல முடியும். அப்போ அந்த கேள்விகள்ல நம்ம வந்து பதில் சொல்லி தீட்சை வாங்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷ பயிற்சி, 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி பயிற்சிக்கு அப்புறம் விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பிராமண தீட்சை, 2வது தீட்சை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா 2வது தீட்சை தான் இங்க வந்து பிரபுபாதர் குறிப்பிட்ட த்விஜ அப்படிங்கிற வார்த்தை ஆன்மீக குருவால 2வது பிறப்பு, த்விஜபந்து. த்விஜ அதாவது த்விஜ அப்படின்னாலே 2வது பிறப்பு அப்படின்னு அர்த்தம். முதல் பிறப்பு பெற்றோரால ஒரு உடல் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஒவ்வொருத்தரும் நமக்கு அம்மா அப்பா கிட்ட தான் நம்ம பிறந்தோம், அந்த உடல். ஆனா ஆன்மீக குரு கிட்ட தீட்சை வாங்கும் போது அது 2வது பிறப்பு. அப்போ ஆன்மீக குரு தான் நமக்கு தந்தை, தாய் எல்லாமா இருந்து கிருஷ்ண பக்தியை நமக்கு அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார். கிருஷ்ண பக்தியை எப்படி பயிற்சி பண்றது, நம்மள வந்து அந்த கிருஷ்ண பக்தி சேவையில நம்மள ஈடுபடுத்துறார். வேதாக மாத்தியம் புருஷம் அவதீர்ணம் ஸ்வமாயையா பூதானாம் சேவதிம் தேகம் விப்ராணாம் கபிலம் முனே. ஓ கர்தமரே, உண்மையான பரமபுருஷ பகவான் இப்போது அவருடைய அந்தரங்க சக்தியால் ஒரு அவதாரமாக தோன்றியுள்ளார். வாழும் உள்பொருள்களால் விரும்பப்பட்டவரை அளிப்பவர். அவர் இப்போது கபில முனிவரின் உடலை எடுத்துள்ளார். ஸோ ஜீவராசிகள்னு இருக்கணும், இந்த வாழும் உயிர் பொருள், இது மாதிரிலாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, சரி பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்ப பகவான் கபில தேவரா அவதரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சொல்றார். பொருளுரை விமலாதேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். இல்ல பிரபுபாதாக்கு ஜெய். இந்த பதத்தில் புருஷம், அவதீனம், ஸ்வயமாயா என்னும் சொற்களை அறிகிறோம். பரமபுருஷ பகவான் என்றும் நிலைத்திருக்கும் அழியாத வடிவமாகிய புருஷர், மேம்பாட்டிருப்பவர் அல்லது அனுபவிப்பவர். அவர் தோன்றும் போது அவர் மண்ணுலக ஆற்றல் எதையும் ஒப்புவதில்லை. ஆன்மீக உலகம் அவரின் தனிப்பட்ட அந்தரங்க சக்தியின் வெளிப்பாடு. அப்படி இருக்க இந்த உலகம் அவருடைய வேறுபட்ட ஆற்றலின் வெளிப்பாடு ஆகும். ஸ்வய மாயையா என்னும் சொல் அவருடைய அந்தரங்க சக்தியினால் என்பது பரமபுருஷ பகவான் இறங்கி வரும்போது அவர் அவருடைய சொந்த ஆற்றலால் வருகிறார் என்பதை குறிக்கிறது. அவர் மனித உயிரின் உடலை எடுக்கலாம், ஆனால் அந்த உடல் திடமானது அல்ல. அதனால் போக்கிரிகள், முட்டாள்கள், மூடர்கள் மற்றும் கிருஷ்ணருடைய உடலை ஒரு சாதாரண மனித உயிரின் உடலாக கருதுவர் என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவதீன் என்னும் சொல் தரும் பொருள் என்னவென்றால், பொருட்களின் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் உண்மையில் அளிப்பவர் அவர் என்பதாகும். வேதங்களில் கூட அவரே தலைமை மற்றும் வாழும் பொருளாளர் ஆவார் என்றும், அவர் பிறவாழும் உட்பொருட்கள் விரும்பும் தேவைகள் அனைத்தும் அளிப்பவர் என்றும் குறிப்பிடப்பெற்றுள்ளது. அவர் பிற எல்லோருக்கும் தேவைகளையும் அளிப்பதால் அவர் பகவான் எனப்படுகிறார். பரமனும் ஒரு வாழும் பொருள் ஆவார். அவர் மாயாவதி அல்ல.
நாம் தனித்தன்மையானவர்கள் போல பரமபுருஷ பகவானும் தனித்தன்மை வாய்ந்தவர் ஆவார். ஆனால் அவர் உயர்வான தனித்தன்மையை பெற்றவர். அதுவே பகவானுக்கும் சாதாரண வாழும் பொருட்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த வாழும் பொருள்னு வரும்போது நீங்க ஜீவராசிகள் அப்படிங்கிற அர்த்தத்தை மனசுல வச்சுக்கோங்க. பகவான் தான் எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுறார். நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியமானவர்கள் எல்லா ஜீவராசிகளையும் பகவான் பரம நித்தியமானவர். அதே மாதிரி ஏகோ அவர் ஒருத்தர். திரும்ப இதே இடத்துல அந்த வார்த்தை வருது பாருங்க, ஏகோ பகு. நம்ம வந்து விவசாத்மிக புத்தியில பார்த்தோம் இல்லையா, ஏகேக பகுஷாக்கா அப்படின்னு பார்த்தோம். ஏகன்னா அவர் ஒருத்தர், பகு அப்படின்னா நம்ம ஜீவராசிகள் 1,000,000,000 பேர். ஆனா நம்மளுடைய எல்லாருடைய விருப்பங்களையும் யார் தான் நிறைவேற்றுறார்? அந்த பரமபுருஷ பகவான் தான் நிறைவேற்றுகிறார். ஞான விஜான யோகேன கர்மனா முத்தரஞ்சடாக ஹிரண்யகேஷக பத்மாக்ஷ பத்ம முத்ரா பதாம்புஜக. அறிவார்ந்த யோகம், புனித நூல்களிலிருந்து பெற்ற அறிவை செயல்படுத்துதல், இவற்றால் தங்கமயமான முடி, தாமரை இதழ்கள் போன்ற கண்கள், தாமரை மலர்களை அடையாள குறிகளாக பெற்ற தாமரை போன்ற பாதங்கள், இவை கொண்டவையாக சித்தரிக்கப்படும் கபில முனிவர் ஜட உலகில் ஆழ்ந்து வேரோடி இருக்கும் ஆசையை வேரோடு அழித்து விடுவார். அந்த காலத்துல கர்தம முனிவர் அவதரிச்ச காலத்துல இந்த சாங்கிய யோகம் ரொம்ப பிரபலமா இருந்தது. எல்லாருக்கும் சாங்கியம் பத்தி தெரியும். சோ அதனால அதை வச்சு பகவான் வந்து சாங்கிய யோகத்தை வச்சு மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். இந்த பதத்தில் கபில முனிவரின் செயல்பாடுகள், உடல் அங்க அமைப்புகள் மிகவும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. கபில முனிவரின் செயற்பாடுகள் இங்கு முன்னுரை வைக்கப்படுகின்றன. அவர் சாங்கிய தத்துவத்தை அளிப்பவர். அந்த தத்துவத்தை படிப்பதன் மூலமே மக்களால் கர்மம், பழஞ்செயல்களால் ஏற்பட்ட பாவம், வேரோடி ஆசைகளை வேருடன் அறுக்க இயலும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் தான் செய்த உண்மையான செயலின் பயனை அடைவதால் ஒருவர் மகிழ்ச்சி பெற முயற்சிக்கிறார். ஆனால் அவர் மேலும் மேலும் கட்டுப்படுகிறார். ஒருவருக்கு முழுமையான அறிவு அல்லது பக்தி தொண்டு இருந்தாலொழிய அவரால் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவர முடியாது. இந்த கட்டிலிருந்து வெளிவர முயற்சிப்பவர்கள் கற்பனையால் தங்களால் முடிந்தவற்றை செய்கிறார்கள். ஆனால் வேத புத்தகங்களிலிருந்து கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் இருப்பவர்களுக்கு பயன் சார்ந்த செயல்களுக்கான வேரோடி ஆசைகளை எளிதாக வேருடன் களைந்து எரிய இயலும் என்பதை நாம் அறியலாம். இந்த நோக்கத்திற்காக சாங்கிய தத்துவம் கபில முனிவரால் பரப்பப்படும். அவருடைய உடல் அங்க அமைப்புகளும் இங்கு வர்ணிக்கப்படுகின்றன. ஞானம் என்பது சாதாரண ஆராய்ச்சி வேலையை குறிக்கவில்லை. சீடர்கள் பரம்பரையால் ஆன்மீக குருவின் மூலம் புனித புத்தகங்களிலிருந்து பெறும் அறிவே ஞானம் எனப்படும். நாகரிக யுகத்தில் மன கற்பனை கட்டுக்கதைகள் மூலம் ஆராய்ச்சி செய்யும் மனப்பாங்கு உள்ளது. ஆனால் கற்பனை செய்யும் மனிதன் தானே இயற்கையின் 4 குறைகளுக்கு ஆளாவதை மறக்கிறான். அவன் தவறு செய்வது உறுதி. அவனுடைய புலன்கள் நிறைவானவை அல்ல. அவன் மாயையில் ஆழ்வது உறுதி. அவன் ஏமாற்றுகிறான். அவன் சீட மரபிலிருந்து முழு அறிவை பெற்றாலன்றி அவன் தன் சொந்த படைப்பின் சில கருத்துக்களை பரவச் செய்கிறான். அதனால் அவன் மக்களை ஏமாற்றுகிறான். ஞானம் என்றால் புனித நூல்களிலிருந்து சீட மரபின் மூலம் பெற்ற அறிவு என்று பொருள். விஞ்ஞானம் என்பதால் அந்த அறிவின் செயல்முறை என்று பொருள். விஞ்ஞானம் என்றால் அந்த அறிவின் செயல்முறை என்று பொருள். கபில முனிவரின் சாங்கிய தத்துவ ஞானம் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ யாரையும் நம்ம வந்து அவருடைய உண்மையை தெரிஞ்சுக்காம கடவுளை ஏற்றுக்கொள்ள கூடாது. இங்க அதனால கபில தேவருடைய அங்க அடையாளங்கள் ரொம்ப அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த கேசம் பொன்னிறமானது, அவருடைய பாதங்கள்ல தாமரை சின்னங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒருத்தரை வந்து எப்படி வந்து கடவுளா ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான். சோ இந்த சாங்கிய தத்துவத்து மூலமா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நாம இந்த உடல் கிடையாது அப்படிங்கறத சொல்ல வர்றார். ஏன்னா நம்ம இந்த உடல் அப்படிங்கிற உணர்வுல மூழ்கி மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புலனின்பத்துல ஈடுபட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த புலனின்பத்திலேருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு சயின்டிபிக்கலான முறையில அவர் வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்குறார். ஆனா அதே சமயத்துல பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கறத சொல்றார். ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன?
ஞானம்ன்றது அறிவு. ஆன்மீக குருவின் மூலம் புனித புத்தகங்களை பெறும் அறிவே அறிவு ஞானம். மாதாஜி. விஞ்ஞானங்கிறது அனுபவத்துல பண்றது மாதாஜி. விஞ்ஞானம் அனுபவம் மாதாஜி. ஆன்மீக குருவின் புனித புத்தகங்களிலிருந்து புத்தகத்திலிருந்து பெறும் அறிவே ஞானம். ஞானம். ஓகே, இன்னும் கொஞ்சம் புக்ல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அனுபவத்தால புரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம் மாதாஜி. விஞ்ஞானமா? மாதாஜி இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போலாம். இப்போ இவங்க சொன்ன நம்ம கல்யாணி மாத்தி சொல்றாங்க அனுபவத்தால புரிஞ்சுக்கிறத விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அறிவு அடையறதுக்கு பல முறைகள் இருக்கு, பல பிரமாணங்கள். அறிவை அடையறதுக்கு பலவிதமான பிரமாணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், ஒண்ணு வந்து அனுமானம், ஒண்ணு வந்து சப்த பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா நம்ம பாக்குறது, புலன்கள் மூலமா உணரக்கூடியது பிரத்யக்ஷ பிரமாணம். அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் எல்லா நேரத்திலயும் உண்மையான விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம சூரியனை பாக்குறோம், இங்க இருந்து பாக்குறதுக்கு அது எப்படி தெரியுது? பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? வட்டமா தெரியுது. வட்டமா, நெருப்பு கோலம் மாதிரி இருக்கு. கோலம் மாதிரி இருக்கு. சின்னதா வட்டமா தெரியுது இங்க இருந்து நம்ம சூரியன். அந்த மாதிரி இருக்கா சூரியன்? அவ்வளவு சின்னதா கிடையாது. பிரத்யக்ஷ பிரமாணம் இங்க என்ன ஆச்சு? அடி வாங்கிருச்சு. பிரத்யக்ஷ பிரமாணம் அடி வாங்கிருச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க அனுமானம், அனுபவத்தால வர்றது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனுமானம் கூட எல்லா நேரமும் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது நினைச்சிட்டு இருப்போம், ஆனா வேற என்னமோவா இருக்கும் இல்லையா? சோ இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு பிரபுபாதர் அப்படின்னா, ஒரு வீட்டுல கதவு பூட்டி இருக்கு, ஆனா பயங்கரமான சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க, என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அது அவங்க வீட்டுல நடக்கிறது, அவங்க வீட்டுக்குள்ள யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது என்னது? தவறு. அனுமானம். அனுமானம் தவறு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேசல, அது ஏதோ ஒரு சீரியல்ல யாரோ ஒரு நாடக நடிகர்கள் ஏதோ ஒரு வசனத்தை பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய அனுமானம் அங்க தவறு. ஆனா சப்த பிரமாணம் சரியான மூலத்துல இருந்து கேட்கப்படும் போது அது வந்து நமக்கு சரியான அறிவை கொடுக்கும். சப்த பிரமாணம் அப்படிங்கிறதும் பல விதங்கள் இருக்கு, பலவிதமான சப்தங்கள் இருக்கு. இப்போ நம்ம உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ஓசைகள், சப்தங்கள் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஓசை இல்லாத இடமே கிடையாது. கையில செல்போன் வச்சுக்கிட்டு கூட கவர்மெண்ட் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்களாமே, செல்போன்ல பப்ளிக்ல வந்து சத்தமா கேட்க கூடாதுன்னு. என்னமோ அப்படியா? ஹெட்போன் போட்டுக்கிட்டு தான் பேசணும், இல்லைன்னா பேச வைக்க கூடாது. சரி, காதுல மாட்டிக்கிட்டோம். இல்லைன்னா ட்ரெயின் எல்லாம் நம்மளால டிராவல் பண்ணவே முடியல, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிதான் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி சப்தங்கள் பலது கேட்கிறோம். ஆனா வேத சப்தங்கள் நமக்கு சரியான அறிவை கொடுக்கக்கூடியது. அதுதான் சப்த பிரமாணம். அதனால அனுமானம், விஞ்ஞானம் அப்படிங்கிறது அனுமானம் கிடையாது. ஆன்மீக அறிவு, ஞானம் கிடைக்கிறத நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறது தான் என்னது? விஞ்ஞானம். அந்த லைனை கரெக்டா படிச்சு பாருங்க. ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்னன்னு படிச்சு பாருங்க. மாதாஜி, இப்ப நீங்க சொல்லி நாங்க கேட்டு இருக்கோம் இல்லையா, இது சப்த பிரமாணம் தானே? ஆமா, எக்ஸாம்பிள் இது சப்த பிரமாணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நம்ம 16 மாலை ஜபம் பண்ணோம், பிரசாதம் சாப்பிடணுங்கிறது விஞ்ஞானம் அப்படின்னு ஞானம். நம்ம லைஃப்ல செயல்படுத்தணும் அப்படின்னா அது என்னது? விஞ்ஞானம். பயன்படுத்துறது வந்து விஞ்ஞானம். விஞ்ஞானம். புரியுதா? சோ நிறைய இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு வைஷ்ணவனுடைய 26 குணங்களை பத்தி பாக்குறோம். அந்த 26 குணங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்திட்டோம் அப்படின்னா அது என்னது? விஞ்ஞானம். 26 குணங்களும் எனக்கு தெரியும். என்னென்ன குணங்கள் இருக்கு தெரியுமா? ஒரு வைஷ்ணவனா எப்படி எப்படி இருக்கணும்னு தெரியுமா? என்கிட்ட எல்லாம் இருக்கு தெரியுமா? அது வெறும் ஞானம். அது நான் செயல்படுத்தல அப்படின்னு சொன்னா அது என்ன கிடையாது? விஞ்ஞானம் கிடையாது. அதனால மண்டையில ஏத்திக்கிறத விட, மண்டையில நிறைய ஏத்திக்கிறத விட பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும்? அதை செயல்படுத்தணும், நம்மளோட வாழ்க்கையில அதை பயன்படுத்தணும். அப்ளிகேஷன் அப்படிதானே அப்ளை பண்ணும். அதுதான் வந்து விஞ்ஞானம். அனுபவத்தினால வர்றது விஞ்ஞானம் கிடையாது.
அழகா பிரபுபாத் கொடுத்துருக்காங்களே. என்ன இதுல இந்த லைன் டிரான்ஸ்லேஷனும் கரெக்டா தான் இருக்கு. மாதாஜி நீங்க ஒரு முறை கிளாஸ்ல சொன்னீங்க மாதாஜி, இத ஒரு முறை விஞ்ஞானம்ன்றது வந்து இதுன்றது வந்து அறிவு, விஞ்ஞானம்ன்றது வந்து தியரி பிராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஒரு முறை 6 மணி கிளாஸ்ல. அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். தேடி கத்துக்கிறதெல்லாம் கிடையாது. விஞ்ஞானம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை செயல்படுத்துறது. நான் இதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் எப்பவுமே என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்க, 5 5 10 அப்படின்னு கத்துக்கிறோம். கடைக்கு போய் 10 ரூபாய் பணம் கொடுத்து 5 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கிட்டு 5 ரூபாய் பாக்கி வாங்கிட்டு வரல அப்படின்னா, அங்க நாம கத்துக்கிட்ட அறிவை நம்ம என்ன பண்ணல, செயல்படுத்தல. இல்ல அந்த கடைக்காரன் கொடுக்கல, 5 ரூபாய் பாக்கி கொடுக்கல அப்படின்னாக்கா, இல்ல நான் 10 ரூபாய் கொடுத்துருக்கேன், 5 ரூபாய்க்கு தான் சாமான் வாங்கியிருக்கேன், எனக்கு மீதி 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம அந்த அறிவை அங்க செயல்படுத்துறோம்னு அர்த்தம். ரொம்ப எளிமையான உதாரணம் தான் நான் கொடுப்பேன். இல்லாத வார்த்தைகள்ல நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். தேடி கத்துக்கிறதுலாம் நான் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பேச்சு அப்படிங்கிறது பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணுமே தவிர, இந்த உதாரணம் பிரபுபாதர் கொடுக்கல, 5 ரூபா 10 ரூபா உதாரணம் பிரபுபாதர் கொடுக்கல. ஆனா எனக்கு இது பொருத்தமா தோணுது. பொருத்தமான உதாரணம். ஒருத்தர் கணக்கு கத்துட்டு இருக்கார், 5ல இருந்து 5 போனா 10ல இருந்து 5 போனா 5, அந்த கணக்கு அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னா, அது கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்குதுன்னா அந்த அந்த அறிவை என்ன பண்ணணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதுதான் விஞ்ஞானம். சோ அதனால இதை கரெக்டா பிரபுபாதர் கொடுத்துருப்பாரு பாருங்க. சீட மரபின் மூலம் பெற்ற அறிவு ஞானம். அடுத்தது என்ன, விஞ்ஞானம் என்பதால் அந்த அறிவின் செயல்முறை என்று பொருள். விஞ்ஞானம் என்றால் அந்த அறிவின் செயல்முறை. செயல்முறைனா என்ன, நம்ம வாழ்க்கையில அதை நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம். நம்ம அகிலா மாதாஜி சொன்னாங்க 16 மாதம் ஜபம் பண்ணணும், 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறோம், ஞானம். அது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இஸ்கான்ல வந்து சொல்லியிருக்காங்க 16 மாதம் அவங்க ஜபம் பண்ணணும், 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கணும். நீ என்ன பண்ற? இல்ல அவங்க சொன்னாங்க, இஸ்கான்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, அத செயல்பாட்டுக்கு விஞ்ஞானமா நம்ம சொல்ல. அந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப 4 அடிப்படை சட்டத்திட்டங்கள் இருக்கு, இதை கடைபிடிக்கணுங்கிற ஞானம் இருக்கு. ஆனா நான் அதை இன்னும் விஞ்ஞானமா பண்ணல. அதை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரல. அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது, விஞ்ஞானம். புரியுதா? பிராக்டிகல்னா விஞ்ஞானம். ஆமா, பிராக்டிகல் அப்ளிகேஷன் இஸ் விஞ்ஞானம். நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய அறிவை நம்ம செயல்படுத்துறது விஞ்ஞானம். ஹரி கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. மாதாஜி, அதே மாதிரி நம்ம இந்த பக்தி வாழ்க்கையில வந்து நிறைய கத்துக்கிறோம். பட் நடைமுறையில நம்ம சேவை செய்யலைன்னா அது வந்து முழுமை அடையாத ஒண்ணுதானே மாதாஜி? கண்டிப்பா. சேவையும் அந்த மனோபாவத்தோட செய்யணும். அந்த மனோபாவத்தோட நம்ம சேவை செய்யல அப்படின்னாக்க அந்த சேவையும் வந்து பகவான் ஏத்துக்க மாட்டாரு. தேவை கிடையாது, பகவானுக்கு எந்த சேவையும் தேவை கிடையாது. ஆனா அன்போட நம்மளுடைய சேவைகளை ஏத்துக்கிறார் பகவான். அந்த மனோபாவத்தோட நம்ம பணிவோட பகவானுக்கு சேவை செய்யணும். சேவை இல்லாம பக்தி வாழ்க்கையே கிடையாது. சேவை செய்துதான் ஆகணும். ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும். பக்தர்களை நம்ம வந்து இந்த சேவைக்கு நம்ம வந்து அழைக்கிறப்ப அது வந்து வற்புறுத்தல ஆகாதுதான் நம்ம தெரியாது. அது வந்து அவங்களுடைய மனோநிலையை பொறுத்தது பிரபு. இப்போ ஒருத்தருக்கு சேவை செய்ய விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் நீ சேவை செய்யவா அப்படின்னு கூப்பிட்டா அவர் என்ன நினைப்பாரு, இவங்க என்ன இங்க வந்து நமக்கு நிறைய வேலை சொல்றாங்க, அதை செய் இதை செய்யு சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த புரிதல், அவங்களுக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்கணும் இல்லையா? ஒருத்தருக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். எங்க அப்பா என்ன கேட்பாரு அப்படின்னாக்க, உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்க, இங்க எதுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிற, இங்க எதுக்கு வந்து வீடு, இங்க எதுக்கு வந்து பெருக்கிற, இங்க எதுக்கு வந்து துடைக்கிற, வீட்டுல 2 பேர் ஆள் வச்சிருக்க, இங்க எதுக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்யற அப்படின்னு எங்க அப்பா எப்பவுமே என்ன கேட்டுட்டே இருப்பாரு. இங்க வந்து செய்ய, அவருடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, எதுக்கு இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும், அந்த மனோபாவத்துல அவர் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்க வந்தா வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். வந்து சாமி கும்பிட்டு போ, என்ன பண்ணாத, பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு இங்க வந்து செய்யற, உங்க வீட்லயே நீ செய்யறது இல்ல, ஆள் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது மாதிரி சில பேருக்கு வந்து இந்த சேவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன புரியாது, இந்த சேவை அப்படிங்கிறது புரியாது. சில பேருக்கு தெரியாது, சேவை இருக்குன்னு தெரியாது. அவங்கள நம்ம என்ன சொல்லலாம், வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஆர்வமா வந்து சேவை செய்வாங்க. மறுநாள் அதே மாதிரி அதே நேரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னு அர்த்தம், ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வாரமும் நம்ம போன் பண்ணி கூப்பிட்டாதான் வருவாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா?
கூப்பிடாமலே ஓடி வந்துடுறாங்க. அவங்களே போன் பண்றாங்க, பிரபு இதே மாதிரி இந்த வாரமும் செய்யலாமா பிரபு அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஒருத்தரோட ஆர்வம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சின்னவங்க வந்து நம்ம போயிட்டு சேவை செய்ய கூப்பிடுறப்ப அவங்க அதிகாரம் பண்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிகாரத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நடைமுறையில வந்து அதுல பல நுணுக்கங்கள் இருக்கு பிரபு, பல நுணுக்கங்கள் இருக்கு. சோ பக்தர்களுக்குள்ள எப்படி நம்ம வந்து இந்த சேவை மனப்பான்மையை வளர்க்கிறது, அவங்களுக்கு அவங்க செய்ய மறுக்கிற அந்த தாழ்வான சேவைகளை நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க உட்காந்துக்கிட்டு நம்மள வந்து இது பண்ண அது பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த பாவம் வரல அப்படின்னு அர்த்தம், அந்த சேவை பாவம் வரல, சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு வரல அப்படின்னா. இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிதான் புரோபாதே நம்மளுக்கு வந்து அந்த வழிய அப்படியே இறங்கி அவரே எல்லாம் செய்திருக்காரு. அவர் மத்தவங்க சாப்பிட்ட தட்டை கூட பிரபுபாதர் கழுவி இருக்காரு இல்லையா. சாப்பிட்டு போட்டு போறாங்க, அந்த தட்டையும் பிரபுபாதர் கழுவி இருக்காரு, அந்த இடத்த பிரபுபாதர் சுத்தம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பிரபுபாதர் பண்ணியிருக்காரு. சமைச்சு பரிமாறி அவங்க சாப்பிட்டு தட்டை கூட எடுக்காம போட்டு போறாங்க, அதை கழுவி வச்சிருக்காரு பிரபுபாதர், அந்த இடத்த சுத்தம் செய்திருக்காரு. அது மாதிரி உயர்ந்த இப்ப இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இங்க ஜனனிவாஸ் பிரபு அவர் உடல்நிலை நல்லா இருந்த வரைக்கும் கீழே ஏதாவது குப்பை கடந்ததுன்னா அவர் எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு போவார். நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி முன்னாடி மாயப்பூர் வரும்போது எத்தனையோ முறை நான் அதை பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி ராதநாத் சுவாமி மகாராஜ் பெருக்குவார். இது வந்து போட்டோக்காக ஷூட்டிங்காக பெருக்கிறது கிடையாது, உண்மையிலேயே அவங்க அதெல்லாம் செய்வாங்க, உண்மையிலேயே செய்வாங்க. பக்திச்சாரு மகாராஜ் சமைப்பார். சோ மூத்த பக்தர்கள் சன்னியாசிகள் அவங்களாம் நமக்கு உதாரணமா இருக்காங்க. அவங்கள மாதிரி நாமளும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சேவை சொல்லலாம், அவங்களுக்கு அது கொஞ்சம் செய்யறதுக்கு சங்கடப்படுறாங்க அப்படின்னாக்கா நாம இறங்கி செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேவை செஞ்சுட்டு இருப்போம், கொடுங்க அதைச்சு கொடுங்க இன்னும் நீங்க போய் பண்றீங்க கொடுங்க. இது என்ன ஒரு ஒரு பாவம்னே நமக்கு தெரியவே தெரியாது. நாம சேவை செய்யறோம், அவங்க வேற சேவை செய்யலாம், அதை விட்டுட்டு நம்ம செய்யற சேவையிலே வந்து கொடுங்க நீங்களும் இதெல்லாம் செய்யலாமா அப்படிலாம் சொல்றதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்க இந்த சேவை செய்யக்கூடாது, நீங்க சேவை செய்யக்கூடாது. சோ இது வந்து பக்தர்கள் இருக்கிற இடத்துல பேச வேண்டிய விஷயம். இங்க எல்லாமே இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க. சோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஏஷமானம் பிரவிஷ்ட கைடபார்த்தனக அவித்யா சம்சய கிரந்திம் சித்வா காம் விசரிஷ்யதி. பின்னர் பகவான் பிரம்மா தேவகூதியிடம் கூறினார், என் அன்பு மனுவின் மகளே, கைடபன் என்னும் அசுரனை கொன்ற அதே பரமபுருஷ பகவான் இப்போது உன் கருப்பையில் உள்ளார். அவர் உன்னுடைய எல்லா அறியாமை மற்றும் சந்தேகங்களின் முடிச்சுகளை அறுத்தெறிவார். பின்னர் அவர் இந்த உலகம் முழுவதும் பயணம் செய்வார். சோ பிரம்மா இந்த மாதிரி தேவகூதி கிட்டையும் சொல்றார். பொருளுரை விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? இங்கு அவித்யா என்னும் ஒருவரின் தனித்துவத்தை மறத்தல் என்னும் பொருள் தருகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு உயிர் துடிப்புள்ள ஆன்மா என்பதை மறந்துவிட்டோம். நான் இந்த உடல் என்று நினைக்கிறோம். இது அவித்யா எனப்படும். சம்சயக்கிரந்தி என்றால் சந்தேகம். ஆத்மா தன்னை உடலுடன் ஒன்றுபடுத்தும் போது சந்தேகம் என்னும் முடிச்சால் கட்டப்படுகிறது. இந்த முடிச்சு பொருள் மற்றும் ஆவியின் சந்திப்பு அகங்காரம் எனப்படும். சீடமரபில் புனித நூல்களிலிருந்து பெற்ற சரியான அறிவாலும் அந்த அறிவை சரியான செயல்படுத்துவதாலும் ஒருவர் பொருள் மற்றும் ஆவியின் கட்டுப்பட்ட சேர்க்கையில் இருந்து விடுபட முடியும். தேவகூதியின் மகன் அவளை அறிவொளி பெற செய்வார் என்றும், அவ்வாறு செய்த பிறகு சாங்கிய தத்துவத்தை பரப்ப உலகமெங்கும் பயணம் செய்வார் என்றும் பிரம்மா உறுதி கூறினார். சம்சயம் எனும் சொல் சந்தேகமுள்ள அறிவு என்று பொருள்படும். கற்பனை நிறைந்த போலியான யோக அறிவு என்னும் எல்லாம் சந்தேகத்துக்குரியவை. இந்த கணத்தில் யோகமுறை என்று அழைக்கப்படுவது புரிந்து கொள்ளுதல் பேரில் தொடரப்படுகிறது. அதாவது உடல் அமைப்பின் பல்வேறு நிற்கும் இடங்களின் கிளர்ச்சியால்
ஒருவர் அவர் கடவுள் என அறிய முடியும். மனம் சார்ந்த கற்பனையாளர்கள் அது போல நினைக்கின்றனர். ஆனால் அவையெல்லாம் சந்தேகத்துக்குரியவை. உண்மையான அறிவு பௌதிகதையில் விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் அமைந்திருந்தது. கிருஷ்ணரை வழிபடு, கிருஷ்ணரின் பக்தனாக மாறு, அதுவே உண்மையான அறிவு. இந்த முறையை பின்பற்றுவர் சந்தேகமின்றி முழுமை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த 2வது பேராகிராஃப் நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்படின்னா என்ன இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இந்த முடிச்சு அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நேற்றே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். முதல் காண்டத்துல 2வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகம். வித்யதே கிருதய கிரந்திஸ் சிந்தியந்தே சர்வ சம்சயக ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா வித்யதே ஹிருதய கிரந்திஸ். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹிருதய கிரந்தி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஹிருதய கிரந்தி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். இதயத்தினுடைய முடிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இதயத்தினுடைய முடிச்சு எப்படி அந்த முடிச்சு அறுக்கப்படுகிறது அப்படின்னாக்க சித்தியந்தே சர்வ சம்சயக. இங்கேயும் வந்து சம்சய அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இன்னைக்கு இந்த அதே வார்த்தை இங்க இருக்கு. சம்சய அப்படின்னா சந்தேகம். எல்லா சந்தேகமும் ஆன்மீகமாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா சந்தேகங்களும் பூரணமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. சோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. ஒருத்தர் வந்து தன்னை வந்து உடலா பார்க்காம ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். 1.2.21. ஸோ இந்த ஸ்லோகத்துல நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய இந்த முடிச்சுகள் எல்லாமே அறுக்கப்பட்டு நமக்கு உண்மையான அறிவு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் பேராகிராஃபோட டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் பார்த்துடலாம். தேர்ட் கேண்டோ எத்தனாவது அத்தியாயம்? 24வது அத்தியாயம் இல்லையா? எத்தனாவது ஸ்லோகம்? 18வது ஸ்லோகம். ரொம்ப கஷ்டமான டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. The word samshaya means doubtful knowledge. Speculative and pseudo-yogic knowledge is all doubtful. At the present moment, the so-called yoga system is prosecuted on the understanding that by agitation of the different stations of the bodily construction, இதைத்தான் இப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்களா, one can find that he is God. அதாவது யோகா கத்துக்கிறவங்க சில போஸ்டர் காட்டி என்ன பண்றாங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணி எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அதாவது உடலைமை பின் பல்வேறு நிற்கும் இடங்களின் கிளர்ச்சியால் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அர்த்தம், எப்படி இது அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டம். அங்கே பிரபுபா என்ன சொல்றார், at the present moment the so-called yoga system is prosecuted on the understanding that by agitation of the different stations of the bodily construction one can find that he is God. This mental speculators think similarly, but they are all doubtful. Real knowledge is expounded in Bhagavad Gita. Just become Krishna conscious. இது என்ன ஸ்லோகம்? பகவத்கீதா ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய சாரமான ஸ்லோகம் இதுதான். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. ரெண்டு தடவை இந்த ஸ்லோகம் வருது. 9வது அத்தியாயத்துல இறுதியிலையும் ஒரு தடவை வருது, 18வது அத்தியாயத்திலையும் வருது. லாஸ்ட் லைன்ல மட்டும் கொஞ்சம் மாற்றம். ரெண்டு ஸ்லோகத்திலையும் மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படிங்கிற வார்த்தைகள் சேமா வருது. மாம் ஏ வைசிஷி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு 18வது அத்தியாயத்துல சொல்ற. நீ வந்து கண்டிப்பா என்ன வந்து அடைவ. 1866 66 கிடையாது, 65 வந்து சர்வதர்மான் பரித்தேஜ். எனக்கே ஒரு நம்பர் கரெக்டா ஞாபகம் இருக்கு. அதிசயமா நான் ஒரு நம்பர் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, அதனால இந்த மன்மனாபவ மத்பக்தோ ஸ்லோகம் என்ன பண்ணலாம், நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். சரியா? பகவான் சொல்றார், என்னுடைய பக்தனாயிடு, எனக்கே வந்து உன்னுடைய வணக்கங்களை செலுத்து,
உன்னுடைய மனசை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார். மனசை கொடுக்கலாமா பகவானுக்கு? கொடுக்கலாமா வேண்டாமா? நம்மளே வச்சுக்கலாமா இல்ல வேற யாருக்காவது கொடுத்துடலாமா? பகவானுக்கு கொடுத்துடலாம் மாதாஜி. கொடுத்துடலாமா? ஆமா, எல்லாமே அவருக்கு தானே மாதாஜி. அப்படியா? உடல் பொருள் ஆவி எல்லாமே அவர் படிச்சதாங்க, எல்லாமே அவருக்குதான். பாத்தீங்களா, அலமேலு மாதாஜி ரெடியா இருக்காங்க. அயம் சித்த கணாதீஷக சாங்கியா சார்யை சுஷம்மதக லோகே கபில இத்யாக்யாம் கந்தாதே கீர்த்திவர்தனக. உன்னுடைய மகன் எல்லா முழுமை பெற்ற முனிவர்களுக்கும் தலைமை பெறுவான். அவன் மக்களிடையேயும் உண்மையான அறிவை பரப்புவதில் நிபுணர்களான ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவன் கபிலர் என்னும் பெயரால் கொண்டாடப்படுவான். தேவகூதியின் மகனாக அவன் உன் புகழை அதிகரிப்பான். சோ கபிலர்னு சொல்லும் போது சாதாரணமா நம்ம சொல்றது கிடையாது. தேவகூதியுடைய கபிலர் அப்படிதான் சொல்றோம். கபிலர் சொல்லும் போது அவங்க அம்மாவையும் சேர்த்துதான் சொல்றோம். தேவகூதியினுடைய மகன் கபிலர் அப்படின்னு சொல்றோம். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருள் உரை. சாங்கிய தத்துவம் என்பது தேவகூதியின் மகனாகிய கபிலரால் விளக்கி கூறப்பட்ட தத்துவ நடைமுறை ஆகும். தேவகீதியின் மகன் அல்லாத மற்றொரு கபிலர் போலியானவர். இது பிரம்மாவின் கூற்றாகும். நாம் பிரம்மாவின் சீட பரம்பரையை சேர்ந்தவர் ஆதலால் உண்மையான கபிலர் தேவகூதியின் மகன் என்று அவர் கூறுவதையும், சாங்கிய தத்துவம் என்பது அவர் அறிமுகப்படுத்திய தத்துவம் என்பதையும், ஆன்மீக ஒழுங்கின் வழிகாட்டிகள் ஆன ஆச்சாரியர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சுசம்மத என்னும் சொல்லின் பொருள் என்னவென்றால் தங்கள் நல்ல கருத்துக்களை கணக்கிடும் மனிதர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனால சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றைய நவீன பல்கலைக்கழகங்கள்ல கற்றுக் கொடுக்கப்படுகிற சாங்கிய தத்துவம் இந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய சாங்கிய தத்துவம் கிடையாது. அது நாஸ்திக கபிலரால சொல்லப்பட்ட சாங்கிய தத்துவம் தான் இன்னைக்கு படிக்கிறாங்க. ஆனா பாகவதத்துல கபில தேவர் சொன்ன சாங்கிய தத்துவம் தான் உண்மையான சாங்கிய தத்துவம், பக்தியோட கலந்த சாங்கிய தத்துவம், பக்தி அடையறதுக்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய சாங்கிய தத்துவம். மைத்ரேய உவாச்ச தாவாஸ்வாஸ்ய ஜகத்ருஷ்டோ குமாரைஹி சக நாரதः ஹம்சோ ஹம்சேன யானேன திரிதாம பரமம் யயோ. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், கர்தம முனிவரிடம் அவர் மனைவி தேவகூதியிடமும் இவ்வாறு பேசிய பிறகு பகவான் பிரம்மா அண்டத்தை படைப்பவர், ஹம்ச என்று அறியப்படுபவர், 4 குமாரர்களுடனும் நாரதருடனும் தன் அன்ன வாகனத்தின் மீது அமர்ந்து 3 சூரிய மண்டலங்களின் மேலான இடத்திற்கு திரும்பி சென்றார். எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா? பிரம்மா வந்திருக்கார், அதுக்கப்புறம் 4 குமாரர்கள் வந்திருக்காங்க, அங்க நாரதரும் வந்திருக்கார். அப்ப எல்லாரும் பேசிட்டு திரும்ப கிளம்பி போறாங்க. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. ஹம்சேன யானேன என்னும் சொற்கள் பிரம்மா வான்வெளி முழுவதும் பயணிக்க உதவும் ஒரு அன்னத்தை நினைவுபடுத்துகிறது. பிரம்மா ஹம்ச என்னும் அறியப்படுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றின் சாற்றை அவரால் உறிஞ்ச இயலும். அவர் இருப்பிடம் த்ரிதாம பரமம் எனப்படுகிறது. அண்டத்தில் 3 பிரிவுகள் உள்ளன. மேலுலக சூரிய மண்டலம், நடுவுலக சூரிய மண்டலம், கீழுலக சூரிய மண்டலம். ஆனால் அவர் இருப்பிடம் சித்தலோகத்திற்கு மேலுலக சூரிய மண்டலத்திற்கும் மேலாக உள்ளது. அவர் 4 குமாரர்களுடனும் நாரதருடனும் தன் இருப்பிடம் திரும்பினார். ஏனென்றால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவது இல்லை. அவருடன் வந்த பிற ரிஷிகளான மரீச்சி, அத்ரி போன்றவர்கள் அங்கேயே தங்கினர். அவர்கள்தான் கர்தம முனிவரின் பெண்களை மணக்க இருந்தனர். ஆனால் அவரின் பிற மகன்களான சனத், சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் நாரதர் ஆகியோர் அவருடன் அன்ன வடிவ வானூர்தியில் திரும்பி சென்றனர். இந்த 4 குமாரர்களும் நாரதரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாவர். நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றால் எந்த நேரத்திலும் தன் விந்துவை வீணடிக்காதவன். அவர்கள் தங்கள் பிற சகோதரர்களான மரிஷி, முனிவர் முதலியவர்களின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாததால் அவர்களின் தந்தை ஹம்சாவுடன் திரும்பி சென்றனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிரம்மச்சாரி திருமண விழாக்கள்ல கலந்துக்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. திருமண விழாக்கள்ல பிரம்மச்சாரிகள் கலந்து கொள்ள கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க மனம் என்ன ஆகும்? சஞ்சலம்.
அது திருமணம் பண்ணிக்கிற அந்த பெண்ணை பார்த்து இல்ல இப்படிலாம் இப்படி கூட வாழலாமா அப்படின்னு சொல்லி மன சஞ்சலம் ஏற்படும். அதனால பிரம்மச்சாரிகள் தடுக்கப்படுகிறார்கள். இப்ப இருக்கிற நவீன காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரம்மச்சாரிகள் வெறுமை பட்டன் போன் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏன்னா போன் இல்லாம இருக்க முடியாது, அதனால பட்டன் போன் வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. சில பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்கு, அப்புறம் யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் அவங்க வந்து பார்க்கக்கூடாது. ஸோ கட்டுப்பாடுகள் இல்லைன்னா மனம் என்ன பண்ணுவோம், எதையாவது பண்ணி நம்மளை வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது விளையாட்டெல்லாம் கிடையாது. அப்போ இந்த பிரம்மச்சாரிகள்லாம் பகவானோட பிரம்மாவோட திரும்பி போயிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் அங்க இருந்து அந்த பெண்களை திருமணம் செய்துக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நவதீபத்துல ஹம்சவாகன சிவா அப்படின்னு ஒரு சிவபெருமானுடைய இருப்பிடம், ஒரு கோவில் இருக்கு. ஹம்சவாகனம் அப்படிங்கிறது பிரம்மாவோடது தானே. அப்போ ஹம்சவாகன சிவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தீவுல வந்து என்ன நடந்தது, இன்னும் 9 தீவுகள்ல ஒரு கோவில்ல ஒரு தீவுல அந்த கோவில் இருக்கு, ஹம்சவாகன சிவா கோவில் இருக்கு. என்ன லீலை அப்படின்னா, எனக்கு இதை படிச்சோன்னா அந்த லீலை ஞாபகம் இருந்தது, அதனால சொல்றேன். ஸோ என்ன அங்க அப்படின்னாக்க, சிவபெருமான் கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறார் அப்படின்னா, நவதீபத்துல கௌர பாகவதம் நடக்குது, கௌரங்கருடைய கதா நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறார். அதை கேட்கணும்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய வாகனமான எருது மேல உட்கார்ந்து வரார். அது அந்த வேகத்துக்கு அவரை கூட்டிட்டு வரல. பார்த்தார், பிரம்மலோகத்துல வந்து லேண்ட் ஆகி என்ன பண்ணார், பிரம்மாவோட ஹம்ச வாகனத்தை வாங்கிட்டு வந்துட்டார். வேகமா போலாம், ஏன்னா பாகவதம் முடிஞ்சிடும் நம்ம போறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி, நந்தி மேல போய் நம்ம சேர்றதுக்குள்ள என்ன ஆகும், பாகவதமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஹம்ச வாகனத்தை பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து அங்க வந்து கௌரகதா கேட்கிறார். ஸோ அதனால அந்த சிவபெருமானுக்கு பேரு ஹம்சவாகன் சிவா அப்படின்னு பேரு. ரொம்ப அழகான சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவம் அங்க இருக்கும். எப்பவுமே வந்து மேல அந்த குளத்துல அந்த தண்ணி வந்து அவர் மேல ஊத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய அது கதை, அது பெரிய ஒரு நிலை, நல்லா இருக்கும். பட் எனக்கு இந்த ஹம்சவாகனம் பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்தது, ஹம்சவாகன சிவா ஞாபகம் வந்தது. எனிவே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஒரு சம்பவம், நேற்று கோயிலுக்கு போயிருந்த போது அததான் கோயில பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துருந்தேன். ஒரு பக்தர் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, பெருக்கிண்டே வந்தாங்க, கோவில நல்லா கிளீன் பண்ணி பெருக்கின்னு வந்தாங்க. நான் பிரதர்ஷனம் வரும்போது என்ன கேட்கறாங்கம்மா, நான் பெருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கோயில சுத்தி வர்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு. ஐயோ அம்மா அது இல்ல, நீங்களே ஒரு சர்வீஸ் பண்றீங்க, பண்ணுங்க. நானா இருந்தா கூட நமக்கு முன்னாடி காலுக்கு முன்னாடி பூ இருந்தோ இலை இருந்தாதான் தூக்கி போடுவேன். நீங்க இவ்வளவு அங்க இருந்து பெருக்கின்னு வந்து வர்றீங்க, நீங்க இப்போ எனக்கு இதனால ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லைம்மா அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு தோன்றது நம்மளுக்கு எனக்கு தோண மாட்டேங்கிறது. அதுதான் அவங்க இது வந்து இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, பிரம்ம சம்ஹிதா போலாமா? மாதாஜி நான் சொல்றேன். ஓகே, கார்த்திகா மாதாஜி ரெடியா இருக்காங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாயா ஹியஸ்ய ஜகதண்ட சதானி சூதே த்ரைகுண்ய தத்விஷய வேத விதாயமானா சத்வாவலம்பி பரசத்வம் விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாச்சலம். மாயா ஹியஸ்ய ஜகதண்ட சதானி சூதே த்ரைகுண்ய தத்விதய விஷய வேத விதாயமான சத்வாவலம்பி பரசத்வம் விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாயா யஸ்ய ஜகதண்ட சதானி சூதே த்ரைகுண்ய தத்விஷய வேத விதாயமானா சத்வாவலம்பி பரசத்வ விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாயா ஹியஸ்ய ஜகதண்ட சதானி சீதே
त्रैगुण्ये तद्विषयै वेदविधायमाना सत्त्वावलम्बि परसत्त्व विशुद्धसत्त्वं गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. உஷா மாதாஜிக்கு ஜெய். வேற யாராவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மம்தா மாதாஜி. माया इहस्य जगतण्ट सदा निसूदे त्रैगुण्य तत्विषयवेद वितायमाना सत्त्वावलम्बि परसत्त्वविशुद्धसत्त्वं गोविन्दं आदिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण. थैंक यू माताजी. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. माया हि यस्य जगदण्ड शतानि सूते त्रैगुण्य तद्विषय वेद वितायमाना सत्त्वावलम्बि परसत्त्वं विशुद्ध सत्त्वं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. தேங்க்யூ. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. நிறைய பேர் குறைஞ்சிட்டே வர்றாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா இல்ல கஷ்டமா இருக்கா? कृष्ण माताजी. हि यस् जगतण्ड सदा निसूदे त्रैगुण्यदद्विषय वेद विधायमाना सत्त्वावलम्बि परसत्त्वं विशुद्धसत्त्वं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாம். ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசு யப்ராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இன்னொரு தடவை ரிசைட் பண்றேன். ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசு யப்ராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. I worship Govinda, the primeval Lord, whose glory ever triumphantly dominates the mundane world by the activity of his own pastimes, being reflected in the mind of recollecting souls as the transcendental entity of ever blissful cognitive rasa. So பகவான் என்ன பண்றார்? இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறார். ஆனா நம்ம கவரப்பட மாட்டேங்கிறோம், அது வேற விஷயம். ஆனா தன்னுடைய அந்த அற்புதமான லீலைகள் மூலம் பகவான் கவர்ந்து இழுக்கிறார். அவரை மாதிரி யாருமே என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்துல எந்த காரியமும் செய்ய முடியாது. சோ அப்பேற்பட்ட கோவிந்தனை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து இங்க சொல்றார். இந்த ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட ஸ்லோகத்தோட ஆரம்ப வார்த்தைகள் இதுல இருக்கும். ஆனந்த சின்மய இல்லையா? சோ அதனால ரெண்டையும் குழப்பிக்காம நம்ம வந்து ஆனந்த சின்மய ரச பிரதிபாவி தாபி அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து ஆனந்த சின்மய ரச மதயா மனசு. சோ நம்மளுடைய இதயங்களை கவர்றதுக்காக பகவான் என்ன பண்றார்? அவருடைய அற்புதமான லீலைகளை பண்ணி இந்த ஜீவராசிகளை எல்லாம் கவர்ந்து இழுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சோ ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி மாட்சிமைனா என்னது மாதாஜி? மாட்சிமை அப்படின்னா அவருடைய உயர்ந்த தன்மை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அந்த யூடியூப்ல அந்த சொல்லிருந்தீங்களே, அது என்னன்னு சொல்றீங்களா? சோ நான் போடல, அதெல்லாம் என் மருமக பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது எனக்கு தெரியல, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. யூடியூப்ல போடணும்னு சொல்லி நான் ஜஸ்ட் வந்து நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து இல்ல யூடியூப்ல போய் அது எப்படி இருக்கு? யூடியூப்ல போடுறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க மாதாஜி. நாங்க எல்லாருக்கும் அனுப்புறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அனுப்புறீங்களா? ஓகே. அவளோட நல்லா இருக்கு மாதாஜி. நாங்க எல்லாருமே பார்த்தோம். நிறைய பேர் வந்து பாப்பாங்க, நிறைய பேர் தர்ஷன் பாப்பாங்க. நீங்க வந்து குறிப்பிட்ட உங்களோட குரூப்ல இருக்கிறவங்க மட்டும் தானே பாக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பகவான் நானும் அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம் மாதாஜி உங்களோட. சரி சரி. சோ அது நல்ல ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கா. அதனால அவ போட்டுட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ல வந்து கோபி கீதம் எழுதியிருக்காங்க. அந்த ட்ரெஸ் வந்து கோபி கீதம் எழுதியிருக்காங்க. சோ அதனால
ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ் அது, கோபிகீதம் எழுதப்பட்ட ட்ரெஸ். பக்தர்கள் எப்படி எல்லாம் வந்து யோசிச்சு எப்படி எல்லாம் பகவானுக்கு சேவை பண்றாங்க. எது மாதாஜி இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸா? ஆமா, சோ அது எழுதியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ல வந்து அவங்க எப்படி தச்சிருக்காங்க, என்ன இது வச்சு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் அது மாதாஜி இல்ல ஒரு ஸ்லோகம் எழுத முடியாது, ஃபுல்லால அப்படியே எழுத முடியும். அதோ முக்கியமான ஸ்லோகத்தை லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ நீங்க அதுல கமெண்ட் பண்ணுங்க, அந்த இதுலயே ஹரே கிருஷ்ணன் போடுங்க, ஏதாவது ஒண்ணு போடுங்க. அப்பதான் வந்து நிறைய ப்ரமோட் பண்ணுவாங்க. எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்க செய்யறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட். பக்தி ப்ரமோட் ஆகுது மாதாஜி, நம்ம அப்படி மாயாப்பூர்ல வந்து இவங்க இந்த பகவான் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பார்க்க முடியலங்க மாதாஜி. அதனால உங்க மூலியமா நாங்க எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கேன் மாதாஜி. அப்புறம் லைக்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். சரி நம்ம பண்றது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, லைக்கும் போட்டுடலாம். எல்லாரும் மாதாஜி போட்டுருங்க மாதாஜி. சாரி, எல்லாரும் லைக் போட்டோம்னா மாதாஜிக்கு நிறைய லைக் போகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கும் இல்லைங்க மாதாஜி. அது மாதிரி அதுக்காக அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அதை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கோலமும் ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கு, அப்படியே ஒரே மாதிரி மேட்சிங்கா இருக்கு மாதாஜி. எல்லாரும் பார்க்க அதே மாதிரி கேட்க இவ்வளவு அழகா இருக்கு மாதாஜி. எப்படி போட்டாங்க, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கோலம் தான் சூப்பரா இருக்கு. அப்பா அவ்வளவு ஒரு நாள் ஒவ்வொரு புத்தியை கொடுக்குறார் மாதாஜி. இப்ப நீங்க கோலமும் போட்டு சமையலும் பண்றீங்களா? சமையல்னா நான் வந்து ஒரு 2 hours இருப்பேன் மாதாஜி, 9 மணி வரைக்கும் இருக்கேன். கோலம் ஃபுல்? கோலம் 7 மணிக்கு முடிஞ்சிருது. 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கிச்சன்ல, 9 மணி வரைக்கும் சமையல். மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி, இங்க கபிலர் இருக்காரு இல்லையா, தேவகூதி கபிலருக்கு முடி வந்து தங்கமயமா இருக்குமா, கோல்டன் கலர்ல இருக்குமா? அப்படித்தான் நம்ம இப்ப படிச்சோம். இப்ப படிக்கும்போது வந்தது, ஆமா அதுதானே அவங்க மென்ஷன் பண்றாங்க. அப்புறம் தான் நான் அட்டையில பார்த்தேன், புக்ல. இங்க பார்த்தா கோல்டன் கலர்ல இருக்கு. சோ அதான் நல்ல அப்சர்வேஷன். ஞானம் விஞ்ஞானம் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंद। हरि हरि बोल। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा प्रभु। थैंक यू। हरे कृष्णा। कृष्णा नमस्कार माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा। हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। कृष्ण हरे हरे, हरे राम हरे कृष्णा। थैंक यू माताजी। राम राम हरे हरे। थैंक यू माताजी।